கடுமையாக மூர்க்கமாக தாக்கி இருக்கிறார்கள். வலது கால் எலும்பு நொறுக்கப்பட்டிருக்கிறது. அந்த பாதிப்போடு அவரை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றவர்கள் உரிய சிகிச்சை அளிக்காமல் காலம் தாழ்த்தியிருக்கிறார்கள். சிவகங்கை மருத்துவமனையிலும் அதன் பின்னர் மதுரை மருத்துவமனையிலும் அவருக்கு உரிய சிகிச்சை அளிக்கப்படவில்லை என்பது தெரிய வருகிறது. அவரை கைது செய்ததற்கான பின்னணி அந்த சம்பவமாக இருந்தாலும் கூட அவர் ஏற்கனவே இங்கு கள்ளச்சாராயம் போதைப்பொருள் விற்பனை செய்யக்கூடியவர்களை எதிர்த்து சில நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்கிறார். அவர்கள் தந்த புகாரின் அடிப்படையில் காவல்துறையினர் இந்த இளைஞரின் மீது கடும் ஆத்திரத்தில் இருந்த நிலையில் 2 பேரை கைது செய்ததில் ஆகாஷை மட்டும் தனிமைப்படுத்தி அவர் கால் எலும்பை உடைத்திருக்கிறார்கள். இரு தரப்புக்கிடையிலே நடந்த மோதலில் அவர் மீது வழக்கு தொடுக்கப்பட்டிருந்தாலும் அவர் கால் எலும்பை உடைப்பதற்கு அவர் கள்ளச்சாராயத்தை இந்த பகுதியில் எதிர்த்திருக்கிறார் என்பதுதான் உண்மை என்று தெரிய வருகிறது.